ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்ஜி 20 இன்ச்சு சிஆர்டிவி வெர்டிகல் பார்ஸ் எடுத்து பாருங்கள். பேக்ரவுண்டில் இமேஜ் தெரியும், பிக்சர் கொடுத்தாக்கா இந்த மாதிரி தெரியும். இது ரொம்ப ரேரான ஃபால்ட்டு. இது எல்ஜி செட்டில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். எல்ஜி சாம்சங்லேயும் கூட இந்த மாதிரி வரும். என்ன ப்ராப்ளம்னு சொன்னாக்கா, இதில் வந்து ஹரிசாண்டல் செக்ஷனில் உள்ள இந்த ஏஎஃப்சி லைனுடைய ப்ராப்ளம் வரும். ஏஎஃப்சி லைன் ட்ராக்கை தான் நம்ம இப்போ செக் பண்ணோம். இப்போ நான் டிவி ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். மல்டிமீட்டர் ஏசி மோடில் வச்சுக்கிட்டேன். இப்போ டிவி பேக் சைடில் பாருங்கள், ஒரு மிரர் எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டேன். நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது ஏதாவது வேரியேஷன் வருதான்னு பார்க்குறதுக்காக டிவிக்கு முன்னாடி ஒரு மிரரை வச்சுட்டேன். ஓகே, இப்போ டிவியை இப்போ திருப்பிட்டேன். போர்டை ஏஎஃப்சி பாயிண்ட், அதான் ஏஎஃப்சி பாயிண்ட்டு. எல்ஓடியோட கடைசி பின்னு பாருங்கள், 7 வோல்ட் வருது. ஓகே, இந்த ஏஎஃப்சி ட்ராக்கையே அப்படியே ஃபாலோ பண்ணி போனோம்னு சொன்னாக்கா ஒரு ரெசிஸ்டர் கெப்பாசிட்டி டயோட்ஸ்லாம் இருக்கும். இதில் ஏதாவது இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் நம்ம செக் பண்ணணும். பாருங்கள், அதில் இன்புட் வோல்ட் வந்து 7 வந்துச்சு. ரெசிஸ்டர் இன்புட் வோல்ட் இப்போ ரெசிஸ்டருக்கு அப்புறமும் 7 வோல்ட்டு தான் வருது. ஆக்சுவலாக இந்த வோல்ட் வந்து 4 வோல்ட்டு தான் வரணும். ஏன்னா அங்கே உள்ள சர்க்கியூட்டில் ஏதோ ஓப்பன் இருக்குது, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அப்படியே அந்த இன்புட் வோல்ட்டு அவுட்புட்டில் வருது. சரி, இங்கே பாருங்கள், டயோட்டில் வந்து 5.6 வோல்ட் வருது. இப்போ பாருங்கள், நான் பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டி டச் பண்ணுறேன். இப்போ பார்த்தாக்கா 4 வோல்ட் தான் வருது. ஓகே, 4.1 வோல்ட் வருது. அப்போ அந்த இடத்துல ஏதோ ட்ரை சால்ட்ரிங் இருக்குது. அதே நேரத்தில் அப்படியே பிக்சரை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ரேஸ்டரில் வந்து அந்த வெர்டிக்கல் பார் வரல. ஸோ ஏதோ இந்த சர்க்யூட்டில் வந்து ட்ரை சால்ட்ரிங் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் வந்து ரெசிஸ்டர் டயோடில் ட்ரை சால்ட்ரிங் இருக்குது. இப்போ வந்து இதுதான் எங்கள் ஏஎஃப்சி செக்ஷனு. இந்த ஏஎஃப்சி செக்ஷனில் ஃபுல்லாக நம்ம இப்போ ட்ரை சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இல்லை கிளியராக அந்த செக்ஷனில் உள்ள எல்லா காம்பவுண்ட்ஸும் ட்ரை சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இப்போ சால்ட்ரிங் போட்டு நான் ட்ரை சால்ட்ரிங் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த ஏஎஃப்சி செக்ஷனில் ஃபுல்லாக ஒரு காம்பவுண்ட் விடாமல் நல்லா நீட்டாக ட்ரை சால்ட்ரிங் பண்ணிடணும். ட்ரை சால்ட்ரிங் பண்ணும்போது பக்கத்தில் எந்த ட்ராக்லேயும் டச் பண்ணாமல் கவனமாக நம்ம பண்ணணும். ஸோ பாருங்கள், அந்த லைனில் இது இந்த ட்ரை சால்ட்ரிங், இந்த டிவியில் வந்து ட்ரை சால்ட்ரிங் ப்ராப்ளம் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த இதில் கனெக்ட் பண்ணியிருக்க இந்த ஏஎஃப்சி லைன் தான் கனெக்ட் பண்ணியிருக்க டயோடு, ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் இது கூட ஏதாவது வீக்காக இருக்கலாம், ஓப்பனாக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இப்போ ட்ரை சால்ட்ரிங் பண்ணியும் சரியாக வரல, ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகலை அப்படின்னாக்கா இந்த காம்பவுண்ட்ஸில் நம்ம வந்து வேணால் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். டயோடு, ரெசிஸ்டர்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டிவியில் வந்து அந்த கம்ப்ளைண்ட் இல்லை, ட்ரை சால்ட்ரிங் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக நீட்டாக ட்ரை சால்ட்ரிங் பண்ணி நான் முடிச்சிட்டேன். ஓகே, பாருங்கள், டிவி இப்போ ஆன் பண்ணி இதான் பாருங்கள், நம்ம ட்ரை சால்ட்ரிங் பண்ண செக்ஷன் க்ளோஸ்அப்பில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஓகேங்களா, இதுதான் அந்த ட்ரை சால்ட்ரிங் பண்ண செக்ஷன். பாருங்கள், ஏஎஃப்சி லைன் வந்து ட்ராக். ஓகே, இப்போ டிவி சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி இப்போ வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஏஎஃப்சி லைனில் நான் செக் பண்ணி பார்க்குறேன். அதில் வோல்டேஜோட கடைசி பின் தான் ஏஎஃப்சி லைனு. அதில் நான் இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதுதான் ஏஎஃப்சி பாயிண்ட்டு. ஏற்கனவே நம்ம காமிச்சது மாதிரி பாருங்கள். ரைட்டு, இதில் 7 வோல்ட் வருது. ஓகே, இப்போ இந்த ஏஎஃப்சி ட்ராக்லேயே அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். அந்த ரெசிஸ்டர் பாருங்கள், இன்புட் வோல்ட் வந்து ஏஎஃப்சி லைன்லேருந்து வர வோல்ட் வந்து அந்த 7 வோல்ட்டு 6.8 வோல்ட் வருது. இதில் 6.87 கிட்ட வருது. ஓகே, பாருங்கள், அந்த ரெசிஸ்டர் அவுட்புட்டில் பாருங்கள் இப்போ எத்தனை வோல்ட் வருதுன்னு பாருங்கள். இப்போ 4 வோல்ட் வருது. ஓகே, இதுக்கு முன்னாடி 7 வோல்ட் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கரெக்டாக கண்டக்ஷன் ஆகுது. இப்போ ஓகே, ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஆகிடுச்சு. இப்போ இந்த போர்டில் வந்து ட்ரை சால்ட்ரிங் தான் இருந்திருக்கு. இந்த ஏஎஃப்சி செக்ஷனில் வர இந்த சர்க்கியூட்டில் தான் ட்ரை சால்ட்ரிங் இருந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபேஸ்ட்டாக செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், அந்த வெர்டிக்கல் பார்ஸ் இல்லை. ஓகேங்களா, இப்போ பிக்சர் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆடியோ வீடியோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பேக்ரவுண்ட் பிக்சர்ஸும் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on next video.